ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருச்செந்தூர் கோயில் அந்த 2 டேஸுக்கு முன்னாடி வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். எனக்கு வந்துட்டு அங்கே கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு முருகன் பார்த்தேன். அவர் ரொம்ப அழகாக இருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய முருகன் ஃபோட்டோஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முருகன், சாமி ரூமுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே முருகன் தான் நான் வச்சுருப்பேன். எனக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த முருகன் தான் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் திருச்செந்தூரில் வந்துட்டு. இவர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள். நல்லா இருக்காருன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த முருகன் வந்து பங்கை விற்கிறதுக்கு நான் பூஜை பண்ணுறக்காக இவரை வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கள் வீட்டுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்காருன்னு பாருங்கள். முருகன் மட்டும் நம்ம வீட்டில் எவ்வளோ இருந்தாலுமே மறுபடியும் முருகன் சிலை வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் எல்லாத்துக்குமே. முருகன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கும்பிடும்போது கஷ்டத்தை மட்டுமே தான் நம்மளுக்கு தருவார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே முருகனை கும்பிடுங்க. கண்டிப்பாக மேலே தான் கொண்டு போவார் எல்லாத்தையுமே. உங்களுக்கு நான் பேசுறது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பங்குனி விற்கிறதுக்கு நீங்களாம் எப்படி விரதம் இருப்பீங்க, நீங்கள் எப்படி முருகனை வழிபடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில்.